ஈசனை அடைவதற்கு 4 வழிகள். கோயிலுக்கு போவதற்கும் தில்லையில் 4 வழிகள். 4 வாசல் வழியாக 4 பெருமக்கள் வந்து நடராஜ பெருமானை வழிபட்டார்கள். திருஞான சம்பந்தர் ஈசன் என்னுடைய தந்தை, நான் அவருக்கு பிள்ளை என்று எண்ணிக்கொண்டு வழிபட்டது சர்புத்திர மார்க்கம். ஈசன் என்னுடைய தலைவன், நான் அவனுக்கு தொண்டன், உழவார பணியே என் வாழ்க்கையின் பணி என்று எண்ணி அந்த வழியில் சென்றது தாச மார்க்கம். அப்படி சென்றவர்தான் திருநாவுக்கரசர் பெருமான். இதுவரைக்கும் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப பண்ணிக்கலாம். ஈசன் என் தோழன், என்னுடைய நண்பன், நான் என்ன கேட்டாலும் செய்யக்கூடியவர் என்று எண்ணுவது சகமார்க்கம், அதாவது தோழமை மார்க்கம். அப்படி சென்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அன்பு அடிப்படையாக கொண்டது சன்மார்க்கம். இது ஆத்மார்த்தமான பக்தி மற்றும் ஈசனை ஞான குருவாக உணர்ந்து வழிபடுவதை குறிக்கும். அப்படி சென்றவர்தான் மாணிக்க வாசகர் பெருமான். ஈசனை அடைவதற்கு சர்புத்திர மார்க்கம் என்றும், தாச மார்க்கம் என்றும், சகமார்க்கம் என்றும், சன்மார்க்கம் என்றும் 4 பாதைகள் இருப்பதை காட்டுவது தில்லையில் உள்ள 4 வாசல் படிகள். ஒரு திருவாதிரை நாளில் சேந்தனாரின் வீட்டிற்கு நடராஜ பெருமான் ஒரு அடியவர் போல வருகிறார். பசியாய் இருக்கிறது என்று அவர் சொல்ல, சேந்தனார் அவரிடம் இருந்த களியை வந்தவருக்கு சாப்பிட கொடுக்கிறார். வந்தவரோ களியை சாப்பிட்டுவிட்டு தன்னுடைய வீட்டிற்கும் கொஞ்சம் வேண்டும் என்று கேட்டு வாங்கி செல்கிறார். அன்றைக்கு நடராஜர் பெருமான் சன்னதியை திறந்து பார்க்கிறார்கள். சந்நிதி முழுக்கவும் சேந்தனார் நடராஜ பெருமானுக்கு அளித்த களி சிற்சபையில் சிதறி கிடக்கிறது. அப்படி சேந்தனாரின் புகழை உலகறிய செய்தவர் ஈசன். சிதம்பரத்தை பற்றி பாடப்பட்ட பாடல்கள் ஏராளம். அடியார்களுக்குரிய தலமாக, எல்லோரும் பாடக்கூடிய திருத்தலமாக திகழ்கிறது. நாயன்மார்கள் உட்பட தில்லையில் வாழ்ந்த அடியார்களுக்கு கணக்கே கிடையாது. குறிப்பாக திருநீலகண்டத்து குயவனார் மற்றும் நந்தனார், கூற்றுவ நாயனார், கணம்புள்ள நாயனார் இவர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம் தில்லை சிதம்பரம். பதஞ்சலியார் மற்றும் வியாக்கிரபாதர் தொழுத இடம் சிதம்பரம். உபமன்யு, வியாசர், சுகர் ரிஷிகள் போன்றவர்கள் வழிபட்ட இடம் சிதம்பரம். சிதம்பரம் கோவிலுக்கு உள்ளேயே அமைந்திருக்கும் திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். ஈசனின் தாண்டவ கோலத்தை பார்த்தபடியே இருக்குமாறு கோவிந்தராஜ பெருமாளின் சன்னதி அமைந்துள்ளது. பெருமாள் சன்னதிக்கு முன் மண்டபத்தில் நின்று பார்த்தால் நடராஜர், கோவிந்தராஜர் மற்றும் பிரம்மா ஆகிய மூவரையும் ஒரே நேரத்தில் நாம் தரிசனம் செய்யலாம். தாயார் புண்டரீகவல்லி தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கிறாள். சிதம்பரம் நடராஜ பெருமானின் சிறப்புகள் பதிவுகள் தொடரும்.